அப்படின்னு சொன்னார். ஐயா 2 வருஷம் ஆச்சு. இவர் கடைசியாக போன துபாய் பயணத்திலிருந்து ஒரு பைசா இது வரைக்கும் வரல. அவர் துபாய் போயிட்டு வந்து பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, நான் துபாய் பிளைட்ல போகும்போது டிக்கெட்டே வாங்காம போவேன் அப்படின்னு. ஒரு படத்துல பாத்துக்கீங்களா ஐயா? ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவார், நான் துபாய்க்கு டிக்கெட்டே வாங்காம போவேன் அப்படின்னு. அதுபோல துபாய்க்கு 6100 கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் 6 ரூபாய் கூட வரும். அதை குறிப்பாக அவர் சொன்னதுங்க ஐயா, இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனம் என்கின்ற நிறுவனம் 1000 கோடி ரூபாய் தமிழகத்திலே முதலீடு செய்வார்கள் என்று சொன்னார். நாங்க சொன்ன இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளையினுடைய அட்ரஸ் சென்னையில, உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே வீதி, ஒரே தெரு. ஐயா இவர்கள் துபாய்க்கு போனதே இவருடைய பணத்தை பண பரிவர்த்தனை செய்து மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அது துபாய்க்கு போனாங்க.